நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என்ற உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. என்ற உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என்ற பெலரின் நேரங்களில் உன் கிருபையை தந்தீரையா. என்ற பெலரின் நேரங்களில் உன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜாய பெலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜாய பெலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நாம் ஒருமித்து தேவனை ஆராதிப்போம். தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். சபை மாத்திரமல்ல, வீட்டிலும் தேவன் கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை போற்றுவோம், அவரை பணியும்படியாக பிரார்த்திப்போம். குடும்பமாக அமர்ந்து தேவனை ஆராதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வீட்டிலிருந்து நீங்கள் ஆராதிப்பதை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நினைத்து துதிக்கிறோம். நீதான் எங்களுக்கு எல்லாம் என்று நம்பி ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் கூட வீடுகளில் இருந்து தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க, ஒவ்வொரு மூலமாய் சந்திக்கின்ற பார்க்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கின்றோம் ஐயா. தேவனே நீங்க பொறுப்படுத்திக் கொண்டிருந்த அவனை ஆசீர்வதிக்கிறார். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம்,
இந்த வரையும் அவர் நோக்கி பார்க்கிற நம்மை அவர் நினைக்கிறார். எதற்கு நினைக்கிறார்? ஆசீர்வதிக்க நினைக்கிறார். நினைக்கும்படியாக நாம் தேவ சமூகத்தை துதிப்போம். அவர் நினைக்கின்றார். என் மகனே நீ ஆராதிக்கிறாயா என்று அவர் நினைக்கின்றார். என் மகனே நீ துதிக்கிறாயா என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். நினைக்கின்ற தேவனை ஆராதிக்கிறார். ஒரு ஆசீர்வதிக்க போகிறார். அந்த உரையை நன்றியோடு துதிக்கிறாயா. தேவகுமார் பிதாவின் வலதுபார்த்து அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகின்ற தேவனாய் இருக்கிறார் என்று நினைவில் கொண்டு ஆராதிக்கின்ற போது ஆண்டவர் மனுஷகுமார் பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசுகிறார், வழக்காடுகிறார். நம்முடைய காரியங்களை செய்ய முடியாது அங்கே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்கள். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்கள். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்கள். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்கள். நீங்க நினைச்சா I'm
செய்கிறார். ஆசீர்வதிக்க தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து நினைக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்று இன்று மாறவராக இருக்கிறார். நினைத்திருக்கிறார். தேவ குடும்பங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே. நடுவிலே கடந்து வந்திருப்பதற்காக, ஒவ்வொரு வீடுகளிலும் தேவன் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக ஏசாயா புத்தகம் 48ஆம் அதிகாரம், ஏசாயா 48ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 48:13. ஜீசஸ் ஹல்லேலூயா. Thank you Lord. என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சற்று தெளிவாய் விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் பூமியை சொந்த கையால் செய்தார், என் வலது கை அவைகள் எல்லாவற்றையும் ஆகாயத்தினுடைய எல்லாவற்றையும் செய்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய வலது கரத்தினால் என்ன செய்கிறார் என்று பார்க்கிறோம். வானங்களை அளவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரணமானவர் அல்ல. தேசத்தை ஆளுகிற ஒரு தேசத்தின் தலைவனை உயர்வாக எண்ணுகிறோம். ஒரு பெரிய வீடுகளை கட்டுகிற மனுஷனை உயர்வாக எண்ணுகிறோம். இப்படி அனைவரும் உயர்வாக எண்ணுகிற இந்த உலகத்தில் நம் தேவன் யார் என்று சொன்னால், என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது, உண்டாக்கினது என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் சாதாரணமான மக்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் யாரு சொன்னால், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அதோடு மாத்திரமல்ல வானங்களை அவர் செய்கிறார். தமது வலது கை வானங்களை அளவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ரொம்ப சிம்பிளாகவே தேவன் செய்து முடித்தார். நாம் பார்க்கிற இந்த உலகத்தின் படைப்புகள் எல்லாம் அவர் மிக லேசாக உண்டாக்கினபடியினாலே உங்கள் பிரச்சனை தேவ பார்வைக்கு லேசானது என்பதை மறந்து போகாதீர்கள். இவருடைய பிரச்சனை கடினமாய் இருக்கிறது, என் வாழ்க்கை போராட்டமாய் இருக்கிறது, என் பிள்ளைக்கு ஒரு முடிவில்லையோ, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வில்லை யோசிக்கிறோம். இவன் யார் என்று சொன்னால், என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இத்தனை மகத்துவமான தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் யார்? நினைக்கின்ற தேவனாக இருக்கிறார். யார் நினைக்கிறார்? ஆராதிக்கிற உங்களை தேவன் நினைக்கிறார். துதிக்கிற உங்களை தேவன் நினைக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நம்மை தேவன் நினைக்கின்றபடியினாலே நினைத்தவர் சாதாரணமானவர் அல்ல. தன்னுடைய வலது கரத்தினால் செய்தார், வானங்களை அளவிட்டார், வானங்களை உண்டாக்கினார். அதனால் இன்றைக்கு கடந்து போகிற அந்த வாழ்க்கையுடைய சோதனையை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். ஒரு பெரிய மனிதன் நமக்கு உறவாயோ ஒரு சிநேகிதராக இருந்தால் நம்பிக்கை இருக்கும். அவர்கள் மூலமாக இந்த காரியம் நடந்துவிடும் என்று நம்பிக்கை இருக்கு. காரணம் என்ன? அவன் ஒரு பெரிய மனுஷன், அவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற ஒரு திறமையான ஒரு மனிதனாக இருப்பதனால் நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதை விட பெரிய தேவனை ஆராதிக்கிறபடினாலே இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் எவ்வளவுக்கு தேவனை உயர்ச்சிகளோ, எவ்வளவுக்கு ஒரு இதயத்துக்கும் தேவனை மதிக்கிறீர்களோ அவ்வளவாக தேவ மகிமையை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிரசனத்தை பார்க்க முடியும். தேவ கிருபையை நாம் வாழ்க்கையில் உணர முடியும். நாம் நம் இதயத்திற்குள்ளாக அவர் ஏனோ தாமல் என்று எழுதுகிறபடினால் தான் நம்முடைய அளவுக்கேற்றபடிதான் நாம் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
எந்த அளவு நாம் அளக்கிறோமோ அந்த அளவு நாம் கலக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். எதை விதைக்கிறோமோ அப்போது அதற்குரியதை அறுக்க முடியும். அது போல உங்கள் இதயத்துக்குள்ளாக அவர் எவ்வளவு உயர்வாக யோசிக்கிறதோ அவ்வளவு உயர்வாக தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். நம் இதயத்துக்குள் தேவனை ஒரு சிம்பிளா ஒரு மட்டுப்படுத்தி மதிப்பு இல்லாமல் ஏதோ தான் யோசித்தால் தேவனும் அப்படித்தான் இருப்பார். நாம் அவரை மட்டுப்படுத்தினால் அவரும் நம்மை மட்டுப்படுத்துவார். நாம் அவரை மையப்படுத்தினால் அவர் நம்மை மையப்படுத்துவார். புரிந்து கொள்ள வேண்டிய நம் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஜனமாகி நாம் மிகுந்த கவனமாய் வழிபட வேண்டிய ஒரு காலத்துக்கு வந்துவிட்டோம். இனி காலம் செல்லாது. தேவனுடைய வருகைக்குரிய அடையாளங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பயத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேசங்கள் மாத்திரமல்ல உலகளவில் பார்க்கும் போது குழப்பமான ஒரு காலத்தில் வாழ்கிறபடினாலே தேவ ஜனங்களாகி நாம் தேவன் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்று சொன்னார், அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? என் கனவை பூமி அசிவாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் கீழ்ப்படியும் என்று சொல்லி பார்க்கிறோம். எது கீழ்ப்படுகிறது? வானம். எது கீழ்ப்படுகிறது? பூமி. இது நடுவில் வாழ்கிற நாம் ஒரு மண், பெரிய ஒரு பெரிய ஒரு மென்மையான மனுஷனாக இருக்கலாம். ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் வாழ்கிற நாம் தேவ பார்வையில் ஒரு மண் தான், ஒரு மண் தான். அதனால் இன்றைக்கு அவர் என்ன செய்கிறது? பூமி அசிபாரப்பட்ட பூமியானது படைக்கப்பட்ட பூமியும் படைக்கப்பட்ட வானங்கள் என்ன செய்கிறது? அவருடைய சமூகத்தில் பார்க்கும்போது அவைகள் முன்பாக வந்து அது தேவ சமூகத்தில் கீழ்ப்படுகிறது. அதைத்தான் நாம் வாசிக்கும் போது சங்கீதத்தை வாசிக்கிறோம். 19ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, சங்கீத புத்தகம் 19ஆம் சங்கீதம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது சொல்லி பார்க்கிறோம். படைக்கப்பட்ட வானங்கள், அவருடைய வலது கரத்தினால் படைக்கப்பட்ட வானங்கள் என்ன செய்கிறது? அவரை மகிமைப்படுத்துகிறது. அவர் சாயலாய் உண்டாக்கப்பட்ட அவர் சுவாசத்தை பற்றி இன்றைக்கு சுவாசத்தோடு வாழ்கிற நாம் எவ்வளவு சுவாசங்கள் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. எவ்வளவு மக்கள் மரித்து போய்விட்டார்கள். எவ்வளவு பேர் நோயினால் பாதிக்கப்பட்டு மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள், போய்விட்டார்கள், முடிந்து போய்விட்டது. மரித்து போனால் மனித வாழ்க்கை என்பது ஜீவன் இருக்கிறவரை தான் மனிதன். அதற்கு பின்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மரணம் வந்து விட்டால் முடிந்து விட்டது, சாப்டர் முடிஞ்சிச்சு. ஆனால் நமக்கு இதுவரைக்கும் சுவாசத்தை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, தேவைகளை கொடுத்து, இதுவரைக்கும் தாங்கி, இதுவரைக்கும் ஏந்தி, இதுவரைக்கும் சுமந்து, இந்த நிமிடம் வரைக்கும் காக்கின்ற தேவன் அவர். வானங்கள் என்ன செய்கிறது? அவரால் படைக்கப்பட்டு தன்னுடைய வலது கரத்தினால் வானங்களை அளவிட்டு அந்த தேவனுடைய சிருஷ்டிப்பு ஆகிய அந்த வானங்கள் என்ன செய்கிறது? தேவனை மகிமைப்படுத்துகிறது. நாம் என்ன செய்கிறோம்? யோசித்து பாருங்க. வெற்றி கொள்கிறோம் தேவ ஜனம் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? தேவ பயம் இருக்கிறதா? தேவனை தேடுகிற வாஞ்சை இருக்கிறதா? தேவனை நாடுகிற விதம் எப்படி யோசிக்கிற யோசனை இருக்கிறதா? வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் என்ன செய்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிறரை குறை சொல்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன? எதற்காக தேவனை சந்தித்தார்? அதே நாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 48 வாசிக்கும் போது 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா 48 வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதல் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலத்துறையில இருக்கிறேன். இப்போது கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்தரங்கத்திலிருந்து பேசுகிறவர் அல்ல, ஒரு பயமான இடத்திலிருந்து பேசுகிறவர் அல்ல. வேதத்தின் மூலமாக தேவன் பேசுகிறார். கையில் இருக்கிற வேதத்திலே தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் நான் பேசவில்லை. அந்தரங்கம் என்று சொன்னால் மறைவிடம், சீக்ரெட் பிளேஸ். அதாவது
நான் மறைந்து பேசவில்லை, உங்கள் கையிலே நான் இருக்கிறேனே. நான் உங்களை உள்ளதையில் வரைந்திருக்கிறேன், அதுபோல் நான் எங்கே இருக்கிறேன்? உங்கள் கைகளில் அல்லவா இருக்கிறேன். என் மகிமை என்னவென்று வார்த்தையினாலே உங்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கிறேனே. ஆனாலும் கூட காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 8 மாதம், இந்த 8வது மாதம் இந்த நேரம் வரைக்கும் ஓடிவிட்டது. எப்படி நாம் தேவனுக்குள்ளாக வாழ்கிறோம், எப்படியெல்லாம் அவரை உயர்த்தினோம், எப்படியெல்லாம் என் மனம் அவரை புகழ்ந்தது, எப்படியெல்லாம் அவரை போற்றினோம். அவர் அந்தரங்கத்திலிருந்து பேசுகிறவர் அல்ல. கைகளிலே வேதம் இருக்கிறது, வானங்கள் மேலே இருக்கிறது, பூமி கீழே இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை நம் கையில் இருக்கிறது. அவர் அந்தரங்கத்தில் பேசவில்லை. அங்கே சொல்கிறார், நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள், நான் ஆவி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. கிட்ட வாங்க, என் சமீபத்துக்கு வாங்க. தேவன் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. இன்றைக்கு உலகம் தெய்வத்தை தூரமாய் பார்த்து கொண்டு அங்கு சென்று கொண்டே இருக்கிறது. அங்கு சென்றால்தான் உலக மக்களுக்கு ஒரு திருப்தி. அந்த ஆலயத்துக்கு சென்றால்தான், அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு சென்றால்தான் அவளுக்கு மன திருப்தி. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். கிட்ட வாங்க. ஏன் கிட்ட இருக்குதோ? என்னத்தில் வருகிற ஒருவரை நான் புறமே தள்ள மாட்டேன். கிட்ட வாங்க. தெய்வத்தை உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது, வெளிப்படவில்லை. ஆனால் தேவனும் நமக்கு கிட்டே தான் இருக்கிறார். கிட்ட இருக்கிற தெய்வத்தை தெரியாதபடிக்கு நாட்கள் வீணாய் போய்கொண்டிருக்கிறது. அர்த்தமில்லாமல் வாழ்கிறோம் நாம். இந்த உலகம் சுருடிக்கிட எல்லாம் அர்த்தமற்றதுதான். மனிதன் வாழ்கிற காலம்தான் அர்த்தம். மரித்து போனால் என்ன என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவன் யாரு சொன்னால், நீங்கள் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள், நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. இது முதற்கொண்டு, ஆதி முதற்கொண்டு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. ஆதாமை பார்த்து சொல்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அருகில் தான் தேவன் இருக்கிறார். ஆதாம் தான் தூரம் போய்விட்டார். தேவன் தன் சாயலாய் உண்டாக்கின மனுஷன் பக்கத்தில் தான் இருக்கிறார். அதை விட தேவ ஜனம் என்று சொல்கிறோம் அல்லவா, உங்கள் பக்கத்தில் தான் இயேசு இருக்கிறார். வாசலில் கதவை தட்டுகிறார். ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த ரகத்திலிருந்தோ ஏதோ மறைவிலிருந்தோ பேசவில்லை, ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கிறார். நீங்க ஆண்டவர் பக்கத்திலிருந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கு ஆலயத்தில் வரவில்லை, இன்றைக்கு நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தேவனுடைய வார்த்தை கேட்கிறீர்கள். ஆனால் தேவன் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள். அவர் அந்த ரகத்திலிருந்து பேசுகிறவர் அல்ல. அதனால் அங்கே பார்க்கிறோம், அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்போது கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேச ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு தேவன் ஊழியக்காரர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இறங்கி பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் கர்த்தர் வேதத்தின் மூலமாக, வேதத்திருக்கிற வார்த்தை ஆகிய வசனத்தின் மூலமாக, தேவ ஊழியர் மூலமாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு. ஆனால் தேவஜனமாய் நாம் விலகிக் கொள்ளாதபடி இருக்கிறோம். அப்படியாக அவர் பேசுவது மாத்திரமல்ல, 17 சொல்கிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஒரு மீட்பருமான கர்த்தர் சொல்கிறதாவது, போஜனமாய் இருக்கிறது எனக்கு போதித்து. நேற்று இரவு ஜபத்தில் இதை குறித்து நான் பிரசங்கித்தேன். போஜனமானதை போதிக்கிறது இந்த வேதம். மிகுந்த பயனுள்ளது இந்த வேத புத்தகம். பாதுகாப்பு உள்ளது இந்த புத்தகம். நமக்கு வேண்டிய சகல விதமான ஆரோக்கியம் நிறைந்த ஒரு புத்தகம் இது. ரண வைத்தியர் அவர்தான். உள் மன காயத்தை தீர்க்கிறவர் அவர்தான். நானே உன் பரிகாரி என்று சொன்னார் அல்லவா, அவன் தடுப்புகளால் சுகமாக்கும் என்று சொன்னார் அல்லவா. யோசித்து பாருங்கள், ஒருவருக்கு அடிபட்டு விட்டால் அவர்தான் வேதனைப்படுவார். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, அவன் அடியினால் நான் சுகமானி, தடுப்புகளால் சுகமானி. இந்த காரியத்தை, இந்த செய்தி எங்கே கிடைக்கும்? இந்த போதனை, இந்த டீச்சிங் எங்கே கிடைக்கும்?
யோசித்து பாருங்க, தேவனுடைய கையில எவ்வளவு சிறந்த ஒரு தேவனுடைய போதனைகள், தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. பக்கத்திலே தேவன் இருந்தவர்களும் கூட விசுவாசி பதறிக் கொண்டிருக்கிறார். விசுவாசி பதறிக் கொண்டிருக்கிறார். நாம் தேவன் சாதாரணமானவல்ல. பூமியை அஸ்திபாரப்படுத்தி வானம் என்ன செய்கிறார்? தமது வலது கரத்தினால் செய்கிறவர். அவர் அங்கே படைத்தால் உருவாக்கினார். சிம்பிள் எல்லாம். அவருடைய பார்க்கின்ற உலகம் ஆச்சரியமாய் இருக்கிற மனுஷ பார்வைக்கு, அவரால் படைக்கப்பட்ட சூரியன் மனுஷன் பார்வைக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. சந்திரன் நட்சத்திரங்கள் ஆச்சரியமாய் இருக்கிறது. சமுத்திரங்கள் ஆச்சரியமாய் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் ரொம்ப சிம்பிளாக தான் தேவன் சிருஷ்டித்தார். எல்லாம் வார்த்தை தான், எல்லாம் வார்த்தை தான். அந்த தேவன் தான் வார்த்தையாக இன்றைக்கு வாழ்கிற நம்மளோட பேசுகிறவராய் இருக்கிறபடியினாலே இங்கே சொல்லப்பட்டவனமாக போஜனமாய் இருக்கிறதை உனக்கு நான் போதிக்கிறேன். கையில் இருக்கிற வேதம் என்பது உங்களுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததிக்கும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு போஜனமான போதனை, போஜனமுள்ள ஒரு வார்த்தைகளையும் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாமே பயனுள்ளது, எல்லாமே பயனுள்ளது. ஒரு சாதாரண மனுஷனை தேவ மனுஷனாய் மாற்றி தேவனோடு கூட உறவாடுகிற அளவுக்கு மாற்றுகிற ஒரு போதனை தான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு மேன்மையான புத்தகமெல்லாம் இருக்கலாம், இதற்கு ஈடு கிடையாது. இந்த போதனைக்கு, இந்த டீச்சிங்கு, இந்த ஆலோசனைக்கு ஈடு உலகத்தில் ஒன்று கிடையாது. அதனால் இன்றைக்கு நம் கையில் தேவன் இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம் வாழ்க்கையில் இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டு ஆராதிக்க தேவன் அழைத்திருக்கிறபடியினாலே இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன் நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்கள், கூடவே நடந்து வருகிறார். படைப்புக்குரிய ஒரு பெரிய தேவன் போதிக்கிறவர் மாத்திரமல்ல, கூடவே வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடவே 40 வருஷம் கூடவே வந்தார். ஆபிரகாமோடு கூடவே இருந்தார். ஈசாக்கோடு கூடவே இருந்தார். யாக்கோபோடு கூடவே இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமாக எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது அவர் வனாந்தர வழி எங்கெல்லாம் வந்தார்களோ அங்கெல்லாம் மேக ஸ்தம்பத்தில் கூடவே இருந்தார். இரவெல்லாம் அக்கினி ஸ்தம்பத்தில் கூடவே இருந்தார். மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தை விட்டு விலகவே இல்லை. தேவன் எங்கே இருக்கிறார்? கூடத்தான் இருக்கிறார். நீங்க நடந்து போகிற அந்த பாதையெல்லாம் கூட இருக்கிறார். நமக்கு விலகிக் கொள்ள முடியாமல் இருக்கிறோம். நம் கூட தான் இருக்கிறார். நாம் உன்னோடு நிழலா இருக்குன்னு சொல்கிறார் அல்லவா? விலகிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு தடுமாறி வாழ்கிறோம். வெற்றி பெற்ற தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் வெற்றி பெறும் என்கிற அந்த விசுவாசம் இல்லாமல் வாழ்கிறோம். தோய்ந்த உள்ளத்தோடு வாழ்கிறோம். குறுகிய காலமாகி இந்த குறுகிய காலத்திலே ஒரு பெரிய தேவனை அறிந்த போதிலும் கூட என் நாட்கள் வீணாய் போகிறது. எனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பிறருக்கும் பிரயோஜனம் இல்லாதபடிக்கு வாழ்க்கை வீணாய் போகிறது. உலக மனுஷர்களுக்கு அவசியம் அல்ல, அவருக்கு தெரியாமல் இருக்கிறார்கள். அந்த இடத்தில் பேசுகிற தேவன் அல்ல, நேரடியாய் பேசுவது போல இருக்கிற தேவன் அவர். இரண்டாவதாக சொல்லப்படுகிற வண்ணமாக உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நடத்துகிறார். 40 வருஷம் வனாந்தர வழியிலே தேவன் நடத்தி கொண்டே வந்தார். புசிப்பதற்கு வேண்டிய ஆகாரத்தை, தூதர்கள் புசிக்கின்ற அந்த ஆகாரத்தை, வானத்தை திறந்து அவருக்கு கொடுத்ததாக வேதம் சொல்கிறது. அப்படி நடத்தி கொண்டு வந்தார். கசப்பான அந்த வானாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி நடத்தி கொண்டு வந்தார். வேறு மக்கள் மேற்கொள்ள முடியாதபடிக்கு இந்த ஜனங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்தார். பிரயோஜனமானதை போதித்தார். இரண்டாவது நடத்தி கொண்டு வந்தார். இந்த கிருபை யாருக்கு உண்டு? நாம் யாரும் கிருபை பெற்ற மக்கள் என்பதை மறந்து போயிருக்கிறோமே. இன்றைக்கு நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சமீபத்தில் தான் இருக்கிறார். அந்தரங்கத்தில் ஒரு மறைமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறவர் அல்ல. எப்படி ஒரு குடும்பத்தோடு கூட நம்மிடத்தில் பேசுகிறீர்களோ அது போல பேசுகிற தேவன் உங்கள் கையில் இருக்கிறார். நாம் இதை பயன்படுத்துவது கிடையாது.
கையிலே ஒரு பொக்கிஷத்தை வைத்துக் கொண்டு எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். கையிலே ஒரு பொக்கிஷம் இது. உங்கள் கருத்திருக்கிற வேத புத்தகம் என்பது பொக்கிஷம் ஐயா. ஒவ்வொரு முறையும் அந்த வசனங்களை வாசிக்கும் போது எத்தனை இன்பமாய் இருக்கிறது, எவ்வளவு ஆறுதலாய் இருக்கிறது, எவ்வளவு தைரியம் வருகிறது, எவ்வளவு நம்பிக்கை வருகிறது. பேசுகிற தேவனை வெளிப்படுகிறோம். நாம் மனிதன் கையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு விக்கிரகம் அல்ல. நம் தேவன் மனிதனை உண்டாக்கின தேவன் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. தேவனை பார்க்கும்படியாக வேதம் சொன்னவனமாக தேவன் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். விலகிக் கொள்ளாமல் ஒரு கிறிஸ்தவராய் செல்கிறார். விலகிக் கொள்ளாமையே என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிற வேஸ்டா போயிட்டு இருக்கிற வாழ்க்கை. பொக்கிஷத்தை கையில் வைத்துக் கொண்டு, விலையேறப்பட்ட ஒரு முத்தை வைத்துக் கொண்டு, விலையேறப்பட்ட ஒரு சொத்தை நான் வைத்துக் கொண்டு, என் நாட்கள் வீணாய் பயத்தோடும் சஞ்சலத்தோடும் குழப்பத்தோடும் நடுக்கத்தோடும் பலவீனத்தோடும் பாடுகளோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் அல்லவா செல்கிறது. வீணாய் போகிறது என் காலங்கள். ஆனால் வானங்கள் என்ன செய்கிறது? அவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் மையப்படுத்துகிறது. காலை முடிக்கும் போது சூரியன் அவன் நாமத்தை மையப்படுத்துகிறது. இரவு நாம் தூங்குவதற்கு முன்பாக இரவு வரும்போது சந்திரன் அவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறது, நட்சத்திரங்கள் மையப்படுத்துகிறது. சமுத்திரத்தை போய் அந்த சமுத்திரத்தை பார்த்தால் அவைகள் மையப்படுத்துகிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, அவைகளுக்கு வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. பேசுவதற்குரிய கிருபை கற்றுக் கொடுத்திருக்கிறார், பார்ப்பதற்குரிய கண்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நானும் அவரை மையப்படுத்தாமலே நாளும் என் நேரமும் என் நிமிடமும் என் நொடிகளும் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. வேதனை வேதனை வேதனையான ஒரு காரியம். தேவனுக்கல்ல, நமக்குத்தான் வேதனை, நமக்குத்தான் வேதனை. அந்தரங்கத்தில் பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம், நேரடியாய் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நாம் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து தெரிஞ்சு பேசுகிறாரே. உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது மகனே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, நீ என்னுடையவன் என்று பேசுகிற அளவுக்கு உரிமையுள்ள தேவன் இருந்த போதிலும் கூட பிரயோஜனமில்லாமல் போகிறது போதனைகள். அவருடைய போதனை எனக்கு பயனில்லாமல் போய்விட்டதே. ஒரு மதமாய் உலகம் யோசிப்பது போல நானும் ஒரு மதமாய் யோசிக்கிறேனே. அவருடைய போதனைகள் அத்தனையும் நமக்கு பிரயோஜனமானவைகள். அவருடைய வார்த்தைகள் அத்தனையும் நமக்கு பயனுள்ளது. காலம் ஓடுகிறது, நேரம் ஓடுகிறது. நாளை என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபை. நாளை மனுஷ வாழ்க்கை என்ன நடக்குமோ புரியவே புரியாது. பூமியில் என்ன மாற்றம் வரும் என்று தெரியாது. மனிதனுக்குள் என்ன சூழ்நிலை வரும் என்று புரியாது. ஆனால் தேவனோ வேதம் முழுமையாக நமக்கு பிரயோஜனமான போதனைகளை ஆண்டவர் கொடுத்த போதிலும் கூட நாம் பயனற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கை போகிறது. நமக்கும் பயனில்லை இந்த வேதத்தினால், நம் மூலமாய் பிறருக்கும் பயனில்லாமல் போகிறபடினாலே அவர் வேதனைப்பட சொல்கிறார். 12ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆயன் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்க உனக்கு. எதுக்கு நலம்? அவருடைய கற்பனையாகிய அவருடைய வார்த்தைகளை கவனிக்காம என்ன பண்றோம்? கவனிக்கிறோமா? கவனிக்கிறோமா? அங்க சொல்லுகிறார், கவனித்தாயானால் நலமாய் இருக்கும், அப்போது சமாதானம் நதியை போல இருக்குமா. யார் சொல்ல முடியும் சமாதானத்தை குறித்து? இன்னைக்கு சமாதானம் இருக்கிறதா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் சமாதானம் எப்படி இருக்குங்க? நதி எவ்வளவு தூரம் ஓடுகிறது அது போல உனக்கு சமாதானம் நதியை போல இருக்குப்பா. சமாதானம் இல்லை எனக்கு, சமாதானம் இல்லை எனக்கு, நிம்மதி இழந்து வாழ்கிறோம். ஆனால் பேருக்கு தேவன் சொல்கிறார், நீ என் கற்பனைகளை கவனித்தால் நலமாய் இருக்கும், அப்போது சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும். யாரையா சொல்ல முடியும்? எந்த போதனை இப்பேற்பட்ட போதனையை போதிக்க முடியும்? யார் பேச முடியும் இந்த காரியத்தை? சமுத்திரத்தை ஒரு மனிதனால் சொல்ல முடியுமா? இங்கே சொல்லுகிறார்,
சமுத்திரத்தின் அலையை போல உன் நீதி இருக்கும். உன் சமாதானம் எப்படி இருக்கும்? நதியை போல் இருக்கும். யாரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? மனுஷன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மனிதனை உண்டாக்கின தேவன் ஒருவர் தான் சொல்ல முடியும். அதனால் சமாதானம் இழந்திருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகளை கவனிச்சுனா போதையா, கவனி, என்னுடைய வார்த்தை என்ன சொல்லுது சொல்லி கவனிப்போம். கவனிக்கிறோமா? ஆண்டவர் என்ன பேசுகிறோம்? ஏழைக்கு தேவ சத்தம் கேட்க முடியவில்லை. அவன் வயது முதிர்ந்தவனாக அவன் செவிகளிலே தேவ சத்தம் கேட்க முடியாதவர்களுக்கு துவண்டு போய்விட்டான். தேவ அழைப்பை அறிந்து அவன் துவண்டு போய்விட்டான். இன்றைக்கு நாம் கூட செய்திருக்கிறோம். தேவ அழைப்பை பெற்ற நான் துவண்டு வாடி வதங்கி குழம்பிக் கொண்டிருக்கிறேன். ஏழைக்கு சத்தம் கேட்கவில்லை, சாமுவேலுக்கு தான் சத்தம் கேட்டது. சாமுவேல் யாரு? ஒரு சிறு பையனாக இருக்கிறான் சாமுவேல். தேவன் பேசுகிறது. யாரோடு பேசுகிறதான தேவனை ஆராதிக்கிறோம். பாரபட்சம் இல்லாமல் பேசுகிறதான தேவனை ஆராதிக்கிறோம். ஞானியோடு கூட பேசுகிறவர் மாத்திரமல்ல, பேதையோடு கூட பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம். இப்போதெல்லாம் ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் போது எவ்வளவாய் உள்ளே அந்த சாரம் இருக்கிறது, எவ்வளவு சுவை இருக்கிறது. அதிலே சுவைக்கிறேன் நான் அதிகமாக. இன்றைக்கு அனுபவத்தில் தேவனை ரசிக்கிறேன், வார்த்தை மூலமாக தேவனை சுவைக்கிறேன். நான் இவ்வளவு மகத்துவமான தேவனா இல்லை. ஐயோ, காலங்கள் எவ்வளவு வீணாக்கி விட்டேனே, வயதாகி விட்டேனே, இப்போதுதான் சுவைக்கிறேனா? எனக்கு வயதாகலாம், அனைவருக்கு வயதாகவும் இருக்கிற பின்னாடி நீங்கள் சுவைப்பதற்காக பிரயாசப்படுங்கள். தேவனை உணர்வதற்காக உங்கள் உள்ளத்தை இடப்படுங்கள், வீணாக்கி விடாதீர்கள். களத்தில் இருப்பவர் சாதனமானவர் அல்ல, வானங்களை செய்கிறவராய் இருக்கிறவர். அவர் என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. எல்லாத்தையும் நான் உண்டாக்கினவன். அந்த தேவன் தான் பேசும்படியே வந்துவிட்டார், சமீபத்தில் வந்துவிட்டார். கற்பனையை கவனிப்பாய், ஆனால் அது உனக்கு நலமாய் இருக்கும். நல்லா இருக்கணும்னா என்ன பார்க்கணுங்க? கற்பனையாகிய வார்த்தையை கவனிங்க, என்ன பேசுகிறார் என்று கவனிங்க. 2 முறை சாமுவேலுக்கு அந்த தேவ வார்த்தை தெரியவில்லை. ஆனால் ஏழையோ அனுபவித்தவன் தான். ஆனால் முடிவிலே அவன் சோதவனாய் மாறிவிட்டான், தோய்ந்து விட்டான். அனுபவம் இல்லாத அவனுக்கு மறுபடியுமாய் கர்த்தர் பேசி அவனுக்கு தீர்க்கதரிசியாக சாமுவேலை உயர்த்தினார். பேச துடிக்கிறவர் அவர். உன் பிரச்சனை தீர்ப்பதற்காக பேச துடிக்கிறவர் அவர். வேற யாரும் ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாது. துடிக்கிறார். ஒரு முறை பேசுகிறார், விலகிக் கொள்ள முடியவில்லை சாமுவேலுக்கு. மறுமுறை பேசுகிறார், சின்ன சாமுவேலுக்கு விலகிக் கொள்ள முடியவில்லை. 3வது முறை கர்த்தர் பேசும்போதுதான் சொல்லும் மணியை கேட்கிறார். ஞானமற்ற ஒரு சிறு பிள்ளையாயிருந்த அவனுடைய செவிகளிலே தேவ சத்தம் கேட்கப்பட்டது. தேவ மனுஷனாக சாமுவேலை உருவாக்கினார். தேவ மனுஷனாக சாமுவேல் உருவாக்கப்பட்டார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவ சத்தத்தை கேட்க 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 தேவ மனுஷனாய் உருவாக்கப்படுவோம். தேவனுக்கு என்று பயனுள்ள மனுஷனாய் உருவாக்கப்படுவோம். உங்கள் பேச்சு, உங்கள் செயலும் அனைவரை தேவனுக்குள் ஆதாயப்படுத்தும்படியாக உருவாக்கப்படும். உருவாக்குகிற வேத புத்தகம் ஒரு மனுஷனை தேவ மனுஷனாய் மாற்றும்படியாக உருவாக்கப்படுகிற வேத புத்தகம் இது. வேறு யாராலும் உலகத்தில் மாற்ற முடியாது. இந்த வசனம் தான், இதுதான் நமக்கு பிரயோஜனம் உள்ளது. அதனால் இன்றைக்கு நாம் கற்பனைகளை கவனித்தால் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நலமாக இருப்பார், எதிர்காலம் நலமாக இருக்கும். சமாதானம் எப்படி இருக்குமோ? நதியை போல் இருக்கும். யார் சொல்ல முடியும்? இன்றைக்கு நதிக்கே பஞ்சம் அல்லவா? உலகத்தில் நதி இருக்கிற தண்ணீர் வறண்டு போவதை அல்லவா பார்க்கிறோம். ஆனால் சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல இருக்கு. ஒரு மனிதனுக்கு சமாதானம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? சமாதானம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பலவீனமாக இருந்தால் சமாதானத்தை பெற முடியாது, நோய் இருந்தால் சமாதானத்தை பெற முடியாது, பிரச்சனை இருந்தால் சமாதானத்தை பெற முடியாது, இழப்பு இருந்தால் சமாதானத்தை பெற முடியாது. ஆனால் வேதம்
வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு சமாதானத்தை நதியை போல கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்போது கொடுக்கிறாரோ அவருடைய கற்பனைகளை கவனித்தார். அவருடைய கற்பனைகளை கவனித்தார். போதனையை போதித்தவர் யார்? மனுஷனா அல்ல. பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர், வானத்தை வலது கரத்தினால் அளவிட்டவர் அவர். அவருடைய போதனை தான் நம் கைகளில் இருக்கிறது. அந்த இடத்தில் பேசி மறைந்து பயம் காட்டும்படியை பேசுகிறவர் அல்ல. வேதம் சொல்லி நயங்காட்டி பேசுவார். அவன் எப்படி பேசுவாரா? எப்படி நயங்காட்டி பேசுகிற தேவனுக்கு நம் உள்ளம் கவர்ந்து கொள்ளும்படியை பேசுகிறது. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் தேவனை அறிவோம். காலங்கள் வீணாய் போய்கொண்டிருக்கிறது. உலகத்தின் மனுஷனுக்கு அப்படி அல்ல, தெரியாது. கையிலே வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் இதை அறியாமல் இருந்து விட்டால் நம்மை விட உலகத்தில் உண்மையாகவே நாம் தோற்று போனவர்களாய் மாறிவிட்டோம். நம்மை போல வேறு யாரும் ஒரு அறியாமை உள்ளவா இருக்க முடியும்? இவ்வளவு பெரிய தெய்வம், உலகத்தை சிருஷ்டித்தவர் உங்கள் பக்கத்தில் சமீபமா இருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் அந்த அனுபவத்தில் போகும்படி கொடுக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, 19 வாசிக்கிறோம். அப்போது சந்ததி மனதனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பின் அதில் அணுக்களாகவும் இருக்கும். அப்போது அதன் பெயர் தம்மை விட்டு அற்று போகாமல் அழிக்கப்படாமலும் இருக்கிறது. உங்களுடைய பெயரும் உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்களும் அழிக்கப்படாமலும் அற்று போகாமலும் இருக்கும். எப்பொழுது அவருடைய கற்பனைகளை கவனிக்கின்ற போது சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறவரால் அங்கு சொல்லப்பட்ட வண்ணமாக உங்கள் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமல் இருக்கு. இதுவரைக்கும் ஆபிரகாம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அழிக்கப்பட்டதா? ஆபிரகாம் இதுவரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறாரே. எத்தனை ஆண்டுகள்? ஏறக்குறைய 6000 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறோம் அல்லவா? நம் தேசத்தில் 100 ஆண்டுகளுக்கு இருந்த நம்முடைய விடுதலை பெற்று நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்த மகாத்மா குறித்து பேசுகிறோம். ஆபிரகாம் யார்? அவர் யோசித்து பாருங்கள். யார் பேசுகிறது? வேதம் பேசுகிறது. வேதத்தை விசுவாசிக்கிற நாம் பேசுகிறோம் அல்லவா? அழிக்கப்பட்டதா? யோசித்து பாருங்கள். பெயர் அழிக்கப்படவில்லை. அவருடைய பெயர் என்ன? விசுவாசிகளுக்கு தகப்பன் என்ற பெயர் அவருக்கு. அழிக்கப்படவில்லை, அழிக்கப்படவில்லை. அதனால் இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய பெயர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போது மாத்திரமல்ல, இங்கே வாசிக்கிறோம், பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கர்த்தரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்றும் சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்திப்படுத்துங்கள், பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். நம்மை வெளிப்படுத்த நான் ஒரு கிறிஸ்தவன், மதரீதியை அல்ல, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். மதரீதியாக ஒரு பெயரை வைத்து ஒரு ஆலயத்தில் போவதை வைத்து ஒரு சபைக்கு ஒரு மெம்பர்ஷிப்பாக வைத்தல்ல. நான் ஒரு கிறிஸ்தவன். ஒவ்வொரு நாளும் நான் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கிறேன், குடும்பத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கிறேன், சிநேகிதருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறேன். நான் பார்க்க அனைவருக்கும் இருக்கிறேனா? பிரயோஜனமாக இருக்கிறேன். காரணம் என்ன? பிரயோஜனமானதை போதிக்கிற ஒரு போதனை என் கையில் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். வானங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது. சமுத்திரம், சூரியன், நட்சத்திரங்கள், சந்திரன், அவருடைய படைப்புகள் அத்தனையும் மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருப்பது போல அவர் சாயலாய் உண்டாக்கப்பட்ட நான், அவருடைய அபிஷேகத்தை பெற்ற நான், அவரோடு கூட உடன்படிக்கை செய்து அப்பா பிதாவிற்கு அளிக்கும்படியான புதிய சுவிகாரத்தை அதிகாரத்தை பெற்ற நான் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம் வாழ்க்கை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவ அழைப்பு. இன்றைக்கு நான் அந்த பாதையில் போகும்போது செய்கிறவராக இருக்கிறார். பூமியின் கடையாந்தரம் மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க வெளிப்படுத்துங்க. பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் சூரியன் செல்கிறது. 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது. எடுத்து நான் வாசிக்கும் 19ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிக்கவும். அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து 19:6 வானங்களின் ஒரு முனைந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது.
அதன் காந்திக்கு மறைவானது ஒன்று கிடையாது. ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் சூரியன் செய்கிறது, சுற்றி தெரிகிறது, பூமி அத்தனை வெளிச்சம் அடைகிறது. அவைகளுக்கு என்ன கிடையாதுங்க? பேச்சு கிடையாது. அங்கே சொல்லப்படுகிற வண்ணமாக 3 வாசிக்கிற அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படவும் இல்லை. ஆனாலும் என்ன செய்கிறது? இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. ஆனாலும் நான் தேவனுக்காக எழுத வேண்டும். காரணம் என்ன? என் கையிலே தேவன் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் தேவன் இருக்கிறார். மீட்கப்பட்ட ஜனங்கள்லாம், அழைக்கப்பட்ட ஜனங்கள்லாம், அங்கீகரிக்கப்பட்ட ஜனங்கள்லாம், தேவனால் அடையாளம் காணப்பட்ட ஜனங்கள்லாம், அவைகளுக்கு பேச்சு இல்லை, அவைகளுக்கு வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படவும் இல்லை. ஆகிலும் நாம் பிரச்சனையை சொல்கிறோம். ஆகிலும் என் வாழ்க்கை அனைவருக்கு பிரோஜனமாக இருக்க வேண்டும். காரணம், பூமியை அஸ்திபாரப்படுத்தி தம்முடைய வலது கரத்தினால் வானங்களை என்ன செய்கிறவர்? உண்டாக்கின தேவனை வழிபடுகிறோம். அவர் எங்கோ தூரமா வானத்தில் கிடையாது, சமீபமாக பேசுகின்ற அளவுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இதையெல்லாம் புரிந்து நாம் கற்பனைகளை கவனிப்போம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை நலமாய் இருக்கும். நம் மூலமாய் அனைவரும் நலமாய் இருப்பார்கள். அந்த அனுபவத்தில் போகும்படியாக நம்மை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கும். அன்பின் ஆண்டவரே, பூமியை அஸ்திபாரப்படுத்தி வானங்களை உங்களுடைய வலது கருத்தினால் அறிவித்த தேவன் அல்லவா? அந்த தேவன் எங்கோ வானங்களுக்கு மேலாயிருந்து பார்க்கிறவர்கள் சமீபத்தில் வந்துட்டீங்க, பேச வந்துட்டீங்க, எங்களை பார்க்க வந்துட்டீங்க, குடும்பத்தை ஆசீர்வதிக்க வந்துட்டீங்க. சொல்லுங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க. சொல்லுங்க, வீட்டுக்குள்ளாக தேவன் வந்து விட்டார். அவரை கோடிக்கும். அவருடைய கற்பனை என்ன சொல்கிறது? அவரை யோசிப்போம். உங்கள் சமாதானம் நதியை போல இருக்கும். நதியை போல இருக்கும். அருமையான ஒரு வார்த்தை. தேவன் நம்மை சந்தோஷப்படுத்த, சமாதானப்படுத்த, சுகத்தோடு இருக்க, ஆரோக்கியத்தோடு இருக்க, ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடியாய் நம்மை அழைத்திருக்கிறார். சமீபத்தில் இருக்கிற தேவன் பிரயோஜனமானதை எல்லாம் நமக்கு போதனையாய் கொடுத்திருக்கிறார். இதை எவ்வளவுக்கு எவ்வளவாக நம் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். காலங்களை, நாட்களை, மாதங்களை, நேரங்களை, நிமிடங்களை, நொடிகளை கூட வீணாக்காதபடிக்கு நாம் கவனமாக செயல்படுவோம். ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் அந்த வெளிச்சம் கடந்து போகிறது. அதுபோல தேவன் சொன்னார், பிரசித்திப்படுத்துங்கள் என்னை குறித்து பேசுங்கள், உறவுகள் மத்தியில் குறித்து பேசுங்கள், நண்பர்கள் மத்தியில் குறித்து பேசுங்கள், அனைவருக்கு என்னை குறித்து பேசிக்கொண்டே இருங்கள். பேச வேண்டும் என்று சொன்னால் அவர் கற்பனை கவனித்தால் தான் பேச முடியும். அவர் யார் என்று நாம் தெரிந்தால்தான் பேச முடியும். தெரிவதற்கு வேதத்தை நாம் அதிகமாக தியானிப்போம், சிந்திப்போம். தகப்பனே, கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறீங்களா? தேவஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.